வியூவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறது இப்போது காப்பர் சில்க் சாரீக்கு ஃபேஷனாகவும் சிம்பிளாகவும் இருக்கிற மாதிரி, அதுவும் குயிக்காக தைச்சி முடிக்கிற மாதிரி ஈஸியான முறையில் நம்ம பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாரி நல்ல டார்க்கு ப்ளூ கலர். நான் இது வீடியோவில் கொஞ்சம் உங்களுக்கு டிம்மாக தெரியுது. சாரி ஃபுல்லாக இந்த டிசைன் இருக்குது. மேலே சின்ன பார்டர் இருக்குது, அகலமான பார்டர் கீழே இருக்குது. இது முந்தான பகுதி. முந்தானையில் வந்து ஆஷ் கலரில் டிசைன் கொடுத்துருக்காங்க, காப்பர் டிசைன் கொடுத்துருக்காங்க. ப்ளவுஸ் கிளாத்து இந்த மாதிரி இருக்குது. இதுலேயும் அகலமான பார்டரும் சின்ன பார்டரு ரெண்டு சைட்லேயும் இருக்குது பார்டரு. இந்த ரெண்டு சைடு பார்டர் வச்சும் நம்ம ஸ்லீவுக்கு நான் டிசைன் பண்ணலான்னு இருக்கிறேன். இது பேக் சைடு லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் எப்போதும் நம்ம ரவுண்டு நெக் எப்படி கட் பண்ணுவோமோ அதே மாதிரி கட் பண்ணிடுங்க. இந்த அகலமான பார்டர்லேருந்து சின்ன பகுதி நான் இந்த மாதிரி பேக் மாடலுக்காக கட் பண்ணியிருக்கிறேன். இப்போ சாரியில் உள்பக்கத்துலேருந்து கொஞ்சம் பகுதி இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கிறேன். இதுவும் மாடலுக்காக. இப்போது லைனிங் கிளாத்தும் மெயின் கிளாத்தும் சேர்ந்த மாதிரி நெக்கு பகுதியில் ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எப்போதும் போல் 4 இன்ச்சு விட்டு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கி நெக்கு பகுதியில் அப்படியே சுற்றி கிராஸில் கட் பண்ணி விட்டுருங்க. கட் பண்ணி விட்டுட்டு மெயின் கிளாத்தை நல்லா அந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி விடலாம். நல்லா திருப்பி எடுத்ததுக்கப்புறம் நெக்கோட எட்ஜில் ஒரு தையல் தைச்சிடலாம். நெக்கோட எட்ஜில் தைச்சோம் அப்படின்னா பைப்பிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். வெளிப்பக்கம் 2 கிளாத்தையும் சேர்த்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இடுப்பு மடிப்பு பாகம் இதில் நம்ம டிசைன்லாம் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் தான் ஜாயிண்ட் ஆக்கி மடித்து தைக்கணும். இப்போ இந்த பகுதியை நம்ம அப்படியே 2ஆக மடிச்சிடலாம். 2ஆக மடித்து முதுகு பக்கத்தில் அடையாளப்படுத்தி விட்டுறலாம். அதே மாதிரி இந்த பீஸையும் 2ஆக மடித்து அடையாளப்படுத்தி விட்டுறலாம். இது இந்த முதுகு பக்கத்தில் இதுக்கு மேலே வைக்கணும். நம்ம அடையாளப்படுத்திருக்கிறது ரெண்டும் ஒரே இடத்துல வர மாதிரி வைக்கணும். நேராக ஒரு அடையாளப்படுத்திடலாம். படுத்திட்டு இது அப்படியே நம்ம திருப்பி பார்க்கலாம். கரெக்டாக அந்த லைன் பக்கம் 2ஆக மடிச்சிருக்கிற பகுதி வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் மேலே ஏற்றி வைங்க. அப்போ தான் நமக்கு சைடில் அந்த பார்டர் வந்து கரெக்டாக நெக்கு பகுதியில் வரும். இந்த மாதிரி வச்சுட்டு திருப்பி பார்க்கும்போது மேலே இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ நெக்கு பகுதியில் அப்படியே இதை ஜாயிண்ட் ஆக்கிடலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த எக்ஸ்ட்ரா பகுதியை கொஞ்சமாக விட்டுட்டு நம்ம கட் பண்ணி எடுக்கணும். நல்ல எட்ஜில் கட் பண்ணிடாதீங்க, கொஞ்சமாக விட்டு கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு கீழே உள்ள பகுதியும் ஜாயிண்ட் ஆக்கிட்டு எக்ஸ்ட்ரா பகுதியை கட் பண்ணி எடுத்துடலாம். இந்த சைட்லேருந்து நம்ம அப்படியே வரையலாம். மேலே கொஞ்சம் கரை பகுதி இருக்குது. இதை அப்படியே இன்னொரு சைட்லேயும் நம்ம அடையாளப்படுத்திடலாம். வரைஞ்ச லைனில் தைச்சிட்டு எக்ஸ்ட்ரா பகுதியை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். தையலுக்கு வெளிப்பக்கம் கொஞ்சமாக விட்டுட்டு கட் பண்ணி எடுங்க. இது தைச்சதுக்கப்புறம் நம்ம இந்த நெக்கு பகுதியில் பைப்பிங் பண்ணுறதுக்காக காப்பர் கலர் டிஷ்யூ கிளாத்தை நம்ம ஒன் சைடாக மடித்து தைக்கலாம். கிராஸ் பீஸ் வந்து நெக்கு பகுதியில் ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்கும் கொஞ்சம் விட்டுட்டு அதுக்கப்புறமா ஜாயிண்ட் ஆக்குறேன். ஃப்ரண்ட்டில் நமக்கு பைப்பிங் சேர்ந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நம்ம விட்டுட்டு நம்ம ஜாயிண்ட் ஆக்கணும் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம ஷோல்டர் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு ஃப்ரண்ட்டில் அந்த கிளாத்தை வச்சு அப்படியே பைப்பிங் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நல்லா தேய்ச்சி விட்டுட்டு அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். 2 சைட்லேயுமே அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் தைக்கிறதுக்காக எக்ஸ்ட்ரா விட்டுருக்குறேன். அடிப்பக்கமாக திருப்பி பைப்பிங் பண்ணலாம். பைப்பிங் இந்த அளவுக்கு மெல்லிஸாக இருக்கும். நீங்கள் ஃப்ரண்ட்டில் உள்ள கிளாத்தை நீங்கள் ஷோல்டர் பகுதியில் ஜாயிண்ட் பண்ணிவிட்டு கூட நீங்கள் லாஸ்ட்லனாலும் இந்த பைப்பிங் வந்து நீங்கள் பண்ணலாம்.
அந்த மாதிரி பண்ணும்போதும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். நம்ம அது ஃபுல் ப்ளவுஸையும் நம்ம தச்சு காட்ட முடியாது. அதனால் நான் பேக்கில் மட்டும் அந்த மாதிரி பைப்பிங் பண்ணிகிட்ருக்கிறேன். இப்போ இந்த கிளாத்து 1 இன்ச் அளவுக்கு நேர் பீஸ் கட் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா அது உள்பக்கமாக இருந்து கட் பண்ணது பாருங்கள், கிராஸில் கட் பண்ண முடியாது. அதனால் நேர் பீஸ் கட் பண்ணி அப்படியே 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவுக்கு அப்படியே தச்சுருக்கிறேன். தச்சுட்டு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுக்கலாம். இந்த கிளாத் நீங்கள் ப்ளைனான கிளாத் ஏதாவது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கொஞ்சம் பெரிய சைஸ் அப்படின்னா கிராஸ் பீஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிவிட்டு அதை அப்படியே நம்ம 2ஆக மடித்து ஜாயிண்ட் ஆக்கிடலாம். எல்லா பீஸுமே 2ஆக மடித்து அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிடலாம். இது சின்ன பீஸ் அப்படிங்கும்போது ஒரு 1.5 இன்ச்சு நீளம் இருக்கிற மாதிரி கட் பண்ணிவிடுங்க. வித்தியாசமாக கட் பண்ணி எடுத்தாலும் போதும். எல்லாமே நம்ம மடித்து ஜாயிண்ட் ஆக்குனதுக்கப்புறம் இப்போ இந்த பகுதியிலேருந்து அப்படியே இந்த ஆம்ஹோல் பகுதியில் கொஞ்சம் இந்த மாதிரி வளைவாக ஒரு லைன் போட்டுருங்க. அதே மாதிரி இன்னொரு சைட்லேயும் இந்த லைன் வரணும். இன்னொரு சைட்லேயும் அந்த லைன் அப்படியே இருக்குது. நம்ம வரைஞ்சிட்டு இந்த வரைஞ்ச லைனில் நம்ம ஏற்கனவே தச்சுருக்கோம் பாருங்கள், அந்த சைடில் ஸ்லீவ் ஜாயிண்ட் ஆக்குற அளவுக்கு ஒரு அரேஞ்செல்லாம் விட்டுட்டு இந்த பீஸ் அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. மடிப்பு பக்கம் எல்லா பீஸும் ஒரே பகுதியில் வர்ற மாதிரி ஜாயிண்ட் ஆக்குங்க. இந்த லைனில் அப்படியே ஜாயிண்ட் ஆக்கிட்டே வரலாம். இந்த பகுதி வந்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. எல்லா பீஸ்லேயும் அந்த மடிப்பு பக்கம் ஒன்று போல் இருக்கிற மாதிரி வச்சு ஜாயிண்ட் ஆக்குங்க. ஜாயிண்ட் ஆக்கிட்டு அந்த தையலுக்கு வெளிப்பக்கம் இருக்கிற பகுதி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். கொஞ்சம் கவனமாக கட் பண்ணி எடுங்க. கீழே இந்த கிளாத்தில் படாத அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி எடுங்க. எல்லாமே கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இது கிராஸ் பீஸ் 2ஆக மடித்து 1/4 இன்ச் அளவுக்கு தைக்கலாம். தைச்சிட்டு தையலுக்கு வெளிப்பக்கம் அளவுகளை ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துடலாம். ஒன்று போல் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மடிப்பு பக்கம் இந்த சைடில் இருக்கிற மாதிரி வச்சு நம்ம ஏற்கனவே கீழே உள்ள பீஸ் தைச்சிருக்கோம் பாருங்கள், அதுக்கு மேலே வச்சு அப்படியே ஜாயிண்ட் ஆக்குங்க. தைச்சிட்டு அப்படியே திருப்பி தைக்கும்போது கீழே உள்ள அந்த பிசுறும் இதுக்கு உள்பக்கமாக போகிற மாதிரி வரும். இந்த மாதிரி மடித்து நம்ம திருப்பி தைச்சிடலாம். இதே மாதிரி இந்த சைட்லேயும் நம்ம தைச்சிடலாம். 2 பக்கமே தைச்சி முடித்து இடுப்பு மடிப்பு பார்த்துக்கு எக்ஸ்ட்ரா லைனிங்கில் அதை ஜாயிண்ட் ஆக்கி மடிச்சிருக்கிறேன். இந்த பகுதியில் மட்டும் கொஞ்சமாக அப்படி தைக்காமல் விட்டுருக்கிறேன். அந்த பீஸில் ஜாயிண்ட் வரும். இது நீள் சதுரமாக கட் பண்ணியிருக்கிறேன். 2ஆக மடித்தோம் அப்படின்னா அது சதுர பீஸாக இருக்கணும். அந்த மாதிரி கட் பண்ணுங்கள். 2 கிராஸ் பீஸ் இந்த பார்டர் பகுதியை கட் பண்ணியிருக்கிறேன். கிராஸ் பீஸ் 1 இன்ச் அளவுக்கு இருக்குது. 2ஆக மடித்து அப்படியே இந்த கிராஸ் பீஸை நம்ம ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இந்த சதுரத்தை 2ஆக அப்படி மடிச்சிடலாம். நீள் சதுரத்தை மடிச்சுட்டு இந்த மாதிரி இருக்கும். 2 பீஸும் அதே மாதிரி மடிச்சிருங்க. மடிச்சுட்டு இந்த சைட்லேருந்து கொஞ்சம் வளைவாக அந்த மாதிரி கட் பண்ணிடுங்க. இதை கட் பண்ணும்போது தனித்தனி பீஸாக வந்துடும். 4 பீஸ் இருக்கும். ஒரு மணிக்கு 2 பீஸ் வேணும். ஒரு பீஸ் எடுக்கலாம். இப்போ இந்த கிராஸ் பீஸ் நம்ம தைச்சிருக்கோம் பாருங்கள், அதை இந்த பகுதியில் அப்படியே வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். ஜாயிண்ட் ஆக்கிட்டு இதுக்கு மேலே இன்னொரு பீஸ் வச்சு ஜாயிண்ட் ஆக்கலாம். இது அப்படியே நம்ம திருப்பி எடுக்கும்போது இந்த பார்டர் வந்து இந்த அளவுக்கு நமக்கு 1/2 இன்ச் அளவுக்கு வெளிப்பக்கம் தெரியும். அந்த மாதிரி தெரியும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த ரோப் எடுக்கலாம். ரோப் எடுத்து இந்த கார்னர் பகுதியில் வச்சுட்டு நம்ம எப்போதும் தைக்கிற மாதிரி அப்படியே தைச்சிடலாம். கீழே அந்த முடிகிற பகுதி 2 பார்டர் பகுதியும் ஒன்று போல் இருக்கிற மாதிரி ஜாயிண்ட் ஆக்கிடுங்க. இப்போ நம்ம திருப்பி எடுத்தோம் அப்படின்னா உள்பக்கம் அந்த ஜாயிண்ட் பகுதி வந்து நமக்கு வெளிப்பக்கம் தெரியாமல் இருக்கும். நல்ல வளைவாகவும் இந்த மணி வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள். சுற்றி அந்த மாதிரி நல்லாயிருக்கும். இதே மாதிரி இன்னொரு பீஸும் தைச்சிட்டு நம்ம இந்த ரோப்பை இதுக்கு உள்பக்கமாக விட்டுறலாம்.
கரெக்டாக அந்த பகுதியில் இப்படி ஆடுற மாதிரி வச்சுருங்க. 2 பக்கத்துலேயும் அந்த மாதிரி வச்சு நம்ம அந்த ஆம்ஹோல் பகுதியில் அந்த ரோப்பை நம்ம ஜாயிண்ட் ஆக்கி விட்டுறலாம். எல்லாமே தச்சு முடிச்சாச்சு பாருங்கள். இது வந்து இந்த காப்பர் பட்டுக்கு வந்து பொருத்தமாக சிம்பிளாகவும் ஃபேஷனாகவும் இருக்கிற மாதிரி இந்த மாடல் வந்து அதுவும் குயிக்காக ஈஸியான முறையில் பண்ணுற மாதிரி இதை நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். இது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. மேலும் வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.